பெரும்பாலுள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரிலும் மேலான அன்பு தமிழஞ்சங்கள், உங்கள் அனைவருக்கும் என் மிகுந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச ஆரம்பிச்சா வேற மாதிரி போகுங்கிறதுக்காக பேசுறது. என் மக்களை யாரும் சீண்டக்கூடாது. நான் எழுதி வச்சு படித்தா நம்ம இப்படியே பார்த்து படித்தா அது ஒன்று சொல்லலாம். என் மனசில் தோன்றதை பேசுகிறேன். விஜயகாந்த் எப்போ யாருக்கும் பயப்பட மாட்டான். நல்லதுக்கு நல்ல மனதுக்கு தான் பயப்படுவான். அவர் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அம்மா இருக்கும் திசையை கும்பிட்டு பேச்ச ஆரம்பிக்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிச்சு அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லிவிட்டு திரும்ப கும்பிட்டு நான் கோவிக்க மாட்டேன். இங்கே மேடை தானே, இதுக்காக நம்ம கோவப்படணும். நம்ம தொண்டர்கள் தானே, எனக்காக எவ்வளோ பாடுபடுறீங்க, எவ்வளோ சரிங்க தொண்டர்களும் மாவட்ட செயலாளரும் போது நான் ஏன் கோவப்படுவேன்? நான் வருத்தம் பட மாட்டேன். என்ன வாழ்க்கை தொடங்குச்சு, படிப்பு நடத்தினேன், அங்கேயும் இந்த தொழிலாளர்கள், சினிமாவிலும் தொழிலாளர்கள், கச்சேரி தொழிலாளர்கள். எனக்கு எங்க போனாலும் தொழிலாளர்கள். நான் வரும்பொழுது நிச்சயமாக வருவேன். எப்படி வரணும்னு ஆப்பலாம். என்னென்ன பிரச்சனைக்காக வரணுமோ அது நிச்சயமாக வருவேன். தேவைப்பட்டால் நான் வருவேன். இவர் என்னமோ பயந்துருவாருன்னா இப்போ படம் தானே போனால் போதும். ஆனால் அதுக்காக பயந்து ரஜினி அந்த மாதிரிலே 6 மணி பின்வாங்க மாட்டேன். இந்த விஜயகாந்த் மாத்திரம் எப்படி சார் நீங்கள் வாங்க ஒரு வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க, நீங்க பேசுங்கன்னு ஆளாளுக்கு சொல்லிட்டு போயிருக்கீங்க. நான்லாம் மாட்டிட்டு முழிக்கணும், அங்கேயும் இங்கேயும் அலையணும். அப்புறம் இங்கேயும் நீங்கள் பேசுங்கிறதுல அங்கே இருக்கோம்ல, அங்கே பார்த்துக்கிறோம்மா. தயவுசெய்து மக்களை ஏமாத்திருந்தானா தைரியமாக கேப்டன் பிரபாகரன் ஒரு பேர் வச்சு சொன்னேன். என் தலைவர் இறந்ததுக்கு நான் இதை பத்தி பேச மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நான் பேசாம தான் இருந்தேன். ஆனா சட்டசபையில நீங்க ஏமாத்துரு, சட்டசபையில கூட வாழ்த்து சொன்னேன். ஆனா ஏமாத்தாத ஐயா, என்னை போட்டு விடுறோன்னா நீ போடம் பதவி நீதி போடம் தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருப்பான் இந்த விஜயகாந்த். ஆனா நீங்க அப்படி செய்யல. உங்களுக்கு பதவி வேணும், அப்படி குஷியா இருக்கணும். சுற்றி போலீஸ் இப்படியே ஒட்டிக்கிட்டு இருப்பீங்க. நேரம் இருப்பீங்க 2 மேலுக்கு அந்த பக்கம், 2 மேலுக்கு அந்த பக்கம் சுற்றி போலீஸ் யாரும் வெளியே வருவாங்க. உடனே பேப்பரை படிப்பாங்க, பட்டு பேப்பருக்காக கீழே வரும். நான் எழுதி வச்சு படிக்கிறதானே, இல்லாட்டி புஸ்தகமாக கொண்டு வரவங்க ஒரு புத்தகத்துக்கு மேலே வச்சுக்கிறேன் எழுதியா அப்படியே. என்னடா விஜயகாந்த் மதுரை வச்சுக்கிட்டு இருக்கான், இந்த மோதிரம் போட்டிருக்கான்னு நான் அது போடுவேன். நான் எப்பயும் அதை எப்படியே தான் என்னை பார்த்து பழையிருக்கேன். நான் அந்த காலத்திலே நல்ல நடிகருக்கு பேண்ட் ஷர்ட்டு போடும்போது கதர் வேஷ்டி சட்டை போட்டு வந்தானே. அப்படி இருக்கும் பொழுது பேண்ட் ஷர்ட்டு போட்டு சுற்றி இருக்கலாம்ல. அப்போவே நான் சுற்றலை. ஏன் இதெல்லாம் சுற்றுறேன்னா இல்லை, எனக்கு விரும்பலை. நம்ம யாருக்கு பொழப்புலையும் பண்ணப்படலை, யாரும் கெட்டு போகணும்னு நினைக்க, எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறோம். அதை நம்ம எந்த மதம் எந்த சாமியை கும்பிட்றோம், செய்யும் தொழில் தான் தெய்வம். நான் இந்து தான், நான் எந்த நேரம் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கேன். அவங்க தலையெழுத்து ஏதோ அது இப்படி தான் நடக்கும். நான் காஸ்டியூம் ராஜேந்திரே சொல்லுவேன், யார்கிட்டமா ட்ரெஸ் இதுங்க, எனக்கு தான் தைக்கணுங்கிற தைக்காதீங்க. இவர் சொல்கிறபடி கலர் 7, ஆக வானவில் கலர் 7 யாருக்கு பொறுத்தா அவங்க ஒரு இதில் என்ன இருக்குது, நீங்கள் சம்பாதிக்கும் போது தான் சம்பாதிக்கணும், மீதி நேரம் சம்பாதிக்கணும், முடிஞ்சால் சம்பாதிக்க முடியாது. அதான் சினிமா. என்னை நம்பி படம் எடுக்கிற தயாரிப்பாளரும் சரி, விநியோகரும் சரி, திரைப்பட தயாரிப்பாளரும் சரி, அவர்களெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிற விஜயகாந்த் தான். அதே மாதிரி தான் என் பிள்ளைங்க நான் வளர்ப்பேன். இந்த 3 பேர் நல்லா இருக்கும். இப்ராஹிம் பார்த்துட்டு தான் அந்த அன்பனுடைய விட உடம்பு தெரியல. அவன் ஏதோ அண்ணா போனேங்கிறா என்னமோ ஏதோ இருந்தாலும் என்னுடைய நண்பன் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எங்கேயே விட்டு அதான் சொல்ல எல்லாரும் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட ஏன் கோவப்பட என்னுடைய கோபம் இயற்கை தவறுகள் நடந்தால் என் சொந்த பந்தங்கள் நீங்க வந்து சொல்லக்கூடாது. யாரோ நடந்து கூட அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து வரணுமா? அப்ப என் நண்பன் முதலே நீங்க முதலே நீங்க சொல்லி நான் எல்லாம் பண்ணிருப்பேன். சொல்லாமே நான் டாக்டர்கள் எல்லாரும் நினைப்பேன். ஆக எல்லாரும் இன்னைக்கு வந்து சொல்றீங்க இருந்தாலும் உங்க திறக்கிற இருந்தாலும் நீங்க எல்லாரும் கூட்டு போறாங்க. என் நண்பன் இப்ராஹிம் நான் திரும்பவும் பேசணும். அந்த கூட்டு புறத்தில் நீங்க எல்லாரும் செய்வீங்களா? செய்யணும் என்பது இந்த நோம்பு. அதுக்குதான் இங்க வந்திருக்கிறேன். இஸ்லாமிய சொந்தங்கள் நாட்டு உங்கள்
கேட்டுக்கிறேன். என் நண்பருக்காக நீங்க அனைவரும் நிச்சயமா கூட்டு பிரார்த்தனை பண்ணாலும் உங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். என்னுடைய நண்பர் இப்ராஹிம் இல்லை, இப்ராஹிம் தான் இருந்திருப்பான் இல்லைங்கிற வருத்தம் தான் எனக்கு. வேண்டினேன் 2 தெய்வங்கள் ஏற்பாடு போனேன், எங்கெங்கோ வேண்டினேன். ஏன் ராமநாதபுரத்தம் போனதாட்ட இஃப்தார் விருந்து கொடுக்கும்போது கூட போனேன். இஃப்தார் விருந்து ஏற்பாடு பண்ணுறேன்னார் யார் சின்ன. சரி ஏற்பாடு பண்ணுங்க. அங்கே கூட சொன்னேன், அங்கே கூட சொன்னேன் தெய்வத்தில். ஆனால் அப்படி நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால் இவர் சொல்லபடி எங்கே இருக்கிறானோ தெய்வங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் நாம் செல்ல வேண்டும். எல்லாரும் தான் அரசியல் கட்சி தலைவர்கள். எல்லாரும் யார் ஏற்றுக்கிறாங்க அவங்க தான் தலைவர்களாக வர முடியும். எல்லாருமா தலைவராக வர முடியும்? அவங்க மக்கள் ஏற்றுக்கணும். ஆக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இதனால நம்ம பயப்படக்கூடாது சொல்றதுக்காக. இதுக்காக எனக்கு எந்த வித பயமும் எந்த வித கூச்சமும் கிடையாது. முகநூலில் நம்மளால சுந்தர் பிச்சைன்னு ஒருத்தர் தமிழர் கூகுள், நீங்கள் எல்லாம் இன்னைக்கு டிவி எல்லாரும் கேட்குறீங்களே, இதற்கு முழு காரணமாக இருந்த அந்த கூகுள் நிறுவனத்தில் ஒரு தமிழர் சுந்தர் பிச்சை முத முகநூலுக்கு நான் தான் நன்றி தெரிவித்தேன். இப்போ எல்லாரும் சொல்லலாம். ரஜினி சாரே சொன்னார். ஏன்னா ரஜினி சாரே சொன்னார்னா ரஜினி சாரை பற்றி எழுத வேண்டாம். ரஜினி சார் என்ன சொன்னார்னா, ஏன் நான் ரஜினி சாரை பற்றி போய் சொல்லணும்? ரஜினி சார்கிட்ட நாங்களும் போராட முடியும் வாங்கவங்கண்ணா. ஆனால் நாங்கள்லாம் பேசலாம். ஆனால் இது வரைக்கும் ரஜினி சாரை பேசலாம். நான் கூட ஃபோனில் கூட பேசினா 1 2 தடவை இல்லாட்டி அவரே வந்துடுவார். யார் கூப்பிட்டா யார் அந்த மாதிரி நல்ல உள்ளம் படைத்தவர்கள் நம்ம கூப்பிட்டுக்கிட்டு வர முடியுமா? கூப்பிட்டுட்டு வரலாம் வாங்க அப்படின்னா தேவையில்லாத சண்டைகள் நம்மளுக்கு. இதுக்கு உடனே பத்திரிக்கையாளங்க செருங்கன்னு பின்னும் கை தட்டுவாங்க. பிரிங்கன்னு எப்படி பிரிக்கிறது தான் வழியை பார்ப்போம். போர், தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற யுத்தம். போர் எதுக்கு நடக்கும்? தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர், யுத்தம். யாரோ ஒரு 500 ரூபா கொடுக்குறாங்க, 300 ரூபா கொடுக்குறாங்க, 100 ரூபா கொடுக்குறாங்க, 200 ரூபா கூட. யார் நல்லது செய்கிறாங்கன்னு தான் பார்க்கணும் மக்களே. யார் நல்லது பண்ணுறாங்கன்னு தான் பார்க்கணும். விஜயகாந்துக்கு பேச தெரியாது, பத்திரிகையில் எழுதுறது. விஜயகாந்துக்கு ஏதோ வளர்றாரோ, பேச தெரியாது. அவர் வளரிக்கிட்டே இருக்காரு. என்ன வளர்றேன்? என் கட்சியை பற்றி எனக்கு தெரியும். எப்படி கொண்டு போகணும், இவ்வளோ தூரம் மகளிர் கூட்டம் எப்படி வந்துச்சு, எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் யாரும் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டாம் என்று தயவுசெய்து சொல்லி கொடுக்கிறேன். சட்டசபைக்கு வராது இவரெல்லாம் எதிர்கட்சி தலைவருங்கிறாங்களே. சட்டசபைக்கு வந்துட்டா மாத்திரம் என்ன பண்ண போகிறாங்களா தெரியாதுங்க. நான் ஏற்கனவே சொல்லி எதிர்கட்சிங்கிற தலைவர் பேர் மட்டும் தான் எதிர்கட்சி தலைவர். என்ன ஆச்சரிய ஃபீஸ் பண்ண பல்பு மாதிரி தானே இருக்கேன் நான் அப்படின்ட்டு. எதிர்கட்சி தலைவர்னா எதிர்கட்சி தலைவர் வேலையை காட்டட்டுமா? அன்னைக்கு எழுதாட்டா கேட்டேன். பால் விலையும் பஸ் விலையும் கரண்ட் விலையும் உயர்த்திட்டீங்க. பருகூர்னு ஒரு தொகுதி முதல்ல இவங்க அங்கேதான் ஜெயிச்சாங்க. ஏன் தோத்தீங்க சொல்ல முடியுமா? நத்தம் சொல்ல முடியுமா? நீ எங்க சந்திரகுமாரை பார்த்து ஜீரோங்கிற ஏண்டா அப்படிங்கிறத எனக்கு வருது. ஏயா அப்படிங்கிற மந்திரி இருந்தாலும் என்னோட வயசுல அதிகமா இருக்கும், வயசு கொஞ்சம் ஏன்னா என்ன ஜீரோ அப்படின்னு சட்டசபை இருந்தாலும் இங்க தப்பிச்சிக்க. நான் போயிருந்தாலும் இதே ஜீரோ. யாரு ஜீரோ? உங்க அம்மா ஜீரோவா, நீ ஜீரோவா, உன் தலை ஜீரோவா அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். நான் சட்டசபைக்கு என்னை போல. ஏன்னா அன்னையிலிருந்து நான் சட்டசபைக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் போகல. போயிருந்த கேள்வி வேற மாதிரி இருக்கும். நீங்க தான் ஜீரோ. ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு தான் எல்லோருமே இருக்க வேண்டும். ஏழைகள் கிடக்கிறாங்க கிடப்பார்கள். ஒரு நாள் ஒரு பொழுதாவது நிச்சயமாக மக்கள் ஓட்டு இருக்கிற கையில் போட்ட பை அதை கட்டிடுவாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் 5 வருஷமா நீங்கள் அவங்க ஏமாற்றலாம். நான் தப்பு சொல்ல வரல. ஆனால் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர்கள் கையில் போட்ட மை உங்களை ஏமாற்றி விடுமே. சும்மா கத்துறது, கோஷம் போடுறது, ஆகுங்கிறதுலாம் இல்லைம்மா. முன்னாடி வா கத்து, நீ யாருன்னு அப்போ தான் எனக்கு தெரியும். அப்போ நானும் வரேன், இறங்குறலான்னு வண்டி விட்டு கீழே இறங்கி வரேன். அப்போ பேசிக்கிறோம். இதில் ஒன்றுமே இல்லை. இது என்ன, எல்லாருமே 10 மாதம் தான். இந்த ஜாதிக்காரங்க வெட்டினா தான் அருவா இறங்கு, இந்த ஜாதிக்காரன் குத்தினா தான் கத்தி உள்ளே போங்குது. எந்த ஜாதிக்காரன் கோவம் தான் குத்தினாலும் இறங்கும். அதை முதல்ல மறந்துடாதீங்க. கொள்ளையடிக்கிற கூட்டங்கள் தானே. பாலோட உயர்ந்தானே உயராட்டின கொள்ளையடிச்சிக்கலாம். ஏன்னா வைத்தியனை மாதிரி கொள்ளையடிச்சிட்டு எங்கேயோ பாலை பண்ணிடும் அரசாங்கத்தால். இல்லாட்டி சரினா உடனே கோடநாடு ஓடி போயிடும். பாருங்களேன், இந்த 5 வருஷம் முடிஞ்சால் உடனே கோடநாடு ஓடி போய் உடனே ஒரு 6 மாதம் போராட்டம். எப்படி போராட்டம் நடந்தது? நான் சொல்கிறேன், மொட்டையடிச்சிக்கிங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ஏன்னா மொட்டையடிச்சு எல்லாம் சொல்கிறீங்க. அந்த அம்மா ஜெயிலில் போட்டீங்கன்னு சொல்லி மொட்டையடிச்சு
அப்போ மொட்டை அடித்து உங்களுக்கு மொட்டை அடித்து தான் பால் விலையை ஏற்றிருக்காங்களே, அது கூட தெரியலையா? அதிமுக ஆளுகளும் உங்களை மொட்டை அடித்து தான் அவங்களாம் பால் விலை ஏற்றிருக்காங்க. அது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். மக்களின் முதல்வர் காமராஜர் அண்ணாவை சொல்லுங்க, தப்பு இல்லை. ஏன்னா அவங்க மக்களுக்காக உழைச்சவங்க. நீங்கள் மக்களுக்காக என்ன பண்ணீங்க? பஸ்ஸு கட்டினது கொண்டு நீங்களா மக்களின் முதல்வர்? ஜெயலலிதா ஆட்சி பண்ணி இந்த கேள்வி நீங்கள் ஜெயலலிதாட்ட போய் கேட்க முடியுமா? கேட்கவே மாட்டீங்கல்ல, பயப்படுவீங்க. பத்திரிகைகளை ஆமாம், பிரஸ் மீட்டை கொடுத்தா நீங்கள் போய் கேளுங்க, பிரஸ் மீட்டை கொடுங்கன்னு கேளுங்க. ஏன்னா உங்களை இவ்வளோ பேர் நிற்க வச்சானே, நீங்கள் கேளுங்க பார்ப்போம். பிரஸ் மீட்டு கொடுக்குற உங்களுக்கு தைரியம் இருக்குமா? எல்லாம் உங்கள் முதலாளிகள் சொன்னால் நீங்கள் போவீங்க, இல்லாட்டி போக மாட்டீங்க அந்த பக்கமே. பேசுகிற மாதிரி மக்கள் ஒரு முதலமைச்சருக்கு போட்டாங்கன்னா அந்த முதல்வர் அப்போ இப்போ அதாவது நான் என்ன சொல்கிறேன், தேர்தலில் கூட்டணி வேண்டுமா வேண்டாமா? நான் கேட்குற 2 கேள்விக்கு மட்டும் பதில் அப்புறம் தனித்து போட்டியா போட்டி இல்லையா? கூட்டணியா கூட்டணி வேண்டாமா? வேண்டாமா? சரி, வேணுமா வேண்டாம். இதற்கு மேல என்ன பதில் சொல்ல சொன்னீங்க? பத்திரிகை நம்பர் கூட்டணியே வேண்டாங்கிறாங்க, தனித்து நெல்லுங்கிறாங்க. இதுக்கு என்ன நீங்க சொல்றீங்க? என்ன வந்து அரெஸ்ட் பண்றேங்கிறாங்க. இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணுறது அடுத்த கட்ட இனிமேல் தானே அறிவிக்க முடியும். என்னை வெளியே விடுறாங்களா இல்லை உள்ளதுக்கு வதைக்கிறாங்களா இனிமேல் தான் பார்க்கணும். என்னை வெளியே விடுறாங்களா இல்லை உள்ளதுக்கு வதைக்கிறாங்களா இனிமேல் தான் பார்க்கணும். கும்பி எரியுது, குடல் கருகுது, குழு குழு கோட நாடு. உனக்கு ஒரு கேடா? அறிவு கட்டவன உனக்கு ஒரு கேடா? சட்டசபைக்கு என்ன விஜயகாந்த் வரல இதே வந்தா மாத்திரம் அங்கே நாங்கள் என்ன கும்பிடு போட்டுக்கிட்டா போக போகிறோம்? ஏய் அப்படிதான் பேச இல்லையா? அதற்கு உடனே இந்த அம்மா வரக்கூடாதுங்கிறக்க எனக்கு வெறுப்பேற்றுங்க. தேவையில்லாமல் அதுக்குன்னு வெறுப்பேற்றி மந்திரி பதவி வாங்குறதுக்கும் 4 பேர் இருப்பாங்க. அங்கே நீங்கள் உட்கார வச்சு பார்த்தா தெரியும், நீண்ட காலம் சேர்ந்துட்டு இருக்கா, குடி காலம் சேர்ந்துட்டு இருக்கா, இல்லை அப்பப்போ செய்கிறோமா என்னங்கிறப்ப பணம் தண்ணீர் கொடுக்கிறது. பாகில் எப்போது என்று இன்னும் முடிவாகவில்லை. கிங்காக இருக்கணுமா, கிங் மேக்கராக இருக்கணுமா? கிங்காக தான் இருக்கணும். அங்கேயும் கேட்டேன், அதேபோல் என் தொண்டர்களையும் கேட்டேன், மகளிரினை சேர்ந்தவர்களும் பணம் கட்ட வந்தால் அவங்களையும் கேட்டேன். இப்போ உங்களையும் கேட்குறேன். இவ்வளோ பேர் கைதட்டலுக்கு மத்தியில் விஜயகாந்த் தனியாக தான் நிற்க போகிறேன் என்றால் என்ன? இவர்கள் ஆளாளுக்கு சொன்னார்களே, அங்கே போகிறா நான் பேரம் பேசுகிற பேரம் படியல, அதெல்லாம் கிடையாது. யார்கிட்டையும் யாருக்கிட்டையும் நான் பேரம் பேசலை. அவங்கவுங்க என்னை தேடி வந்தவங்க அனைவருக்கும் முதல்ல எடுத்தோன்னு நன்றி தான் சொன்னேன். தேடி யார் வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்றி. ஜாலரா அடிக்கிறாங்களே எல்லாம், ஜிங் ஜிங் கேரளா ஜாலரா. தமிழ்நாடு ஜாலரானா ஜிங் ஜிங் ஜிங், இது கேரளா ஜாலரா ஜிங் சக்கு ஜிங். என்னென்ன பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க? கோடியாக பணம் வச்சு முரட்டு பணத்தை வச்சுக்கிட்டோம். என்கிட்ட முரட்டு மக்களுடைய மனம் இருக்கிற பார்த்துக்கணும். அவங்க முரட்டு பணமாக வைத்துக்கிட்டு என்கிட்ட முரட்டு மக்களோட மனம் இருக்கிறது பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற ஒரு தாயாக இருக்கிறேன். தாய் வந்து தன் மகனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. சரி, நீங்கள் தாயாக இருங்க, உங்களை யாரும் வேணாம். தாய் இப்படி தான் ஜலாய கடை திறந்து சொன்னாங்களா, தண்ணி கடை திறந்து விட சொன்னாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் மகனுக்கு என்ன செய்யணும்னா, அதான் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள்லாம் நீங்கள் வந்து படுத்துக்கிட்டு இருக்குங்களா? நீங்கள் கேடியா இல்லை அவங்க கேடியா? ஓட்டு குத்தம்போது தானே தெரியும். நம்மளா ஓட்டு நம்ம போடும்போது தானே தெரியும் யாரு கேடி என்னன்னு. ஓட்டு நீங்கள் போட்டால் நல்லவங்க, ஓட்டு போடாட்டி அவர் சொன்னதான். அப்படி தானே அர்த்தம் வரும் இல்லைங்களா? தயவுசெய்து சத்தம் போடாமல் இருக்க சொல்லுங்க அவரை. இல்லை ஆளாளுக்கு நான் சொன்னீங்கன்னா ஒரு தடவை தான் கேட்கலாம், அப்புறம் நான் வேற மாதிரி தான் சொல்லுவேன். தயவுசெய்து கோச்சுக்கிற கூடாது. அப்புறம் என் பேச்சு கெடுதில்லை. எதற்காக இவ்வளோ தூரம் வந்துடுறீங்க, இவ்வளோ தூரம் எதுக்காக நீங்கள் நிற்கிறீங்க? விஜயகாந்த் பேச்சை கேட்கணும். விஜயகாந்த் என்ன பேச வரார்? விஜயகாந்த் டாட்டா கட்டினா டாட்டா கட்டிட்டு நான் வாட்டுக்கு போயிடுறேன். சொல்லுங்கள், டாட்டா கட்டிட்டு போயிடட்டுமா? அப்போ பேசணுங்கிறீங்க. குழு காசை மியூசிக் காசை உருளுக்கு ஒரு பக்கம் அடினா மற்றளத்துக்கு 2 பக்கம் அடியா? அது மாதிரி தான் இந்த பாரு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. என்ன அதாவது டாஸ்மாக் நல்லா வேலை பார்க்குன்னு அர்த்தம். சும்மா திரும்ப கொண்டு அடிச்சேன்னா நான் எதுக்காக அடித்தேன்? அதான் நீங்கள் போடாதீங்க. என்ன சர்ச்சை நீங்கள் சொன்னால் தானே புரியும். வெறும் சர்ச்சை நீங்கன்னா சர்ச்சைங்கிறது இப்போ நான் கூட இப்படி கூட அடிப்பேன். இது சர்ச்சைனா நான் என்ன பண்ணுறேன்? என் கட்சிக்காரர் தான் நான் பண்ணுறேன். ஏதாவது சர்ச்சைக்கு அவங்க தான் நீங்கள் இப்படி கேள்வி கேட்கறதுனால சர்ச்சை வரும்.
இல்ல மக்கள் மத்தியில வந்து சரி அது ஒரு இல்ல மக்கள் மத்தியில ஒண்ணுமே போல. நீங்களா ஏதாவது மக்கள் மத்திய இன்னைக்கு வெள்ளங்கிறது யாருனால? உங்களால தானே. 2005 யாருக்காவது தெரிஞ்சதா? டிவி இருக்கிறதுனால வெள்ளம் இவ்வளவு நம்ம பாதிச்சிருக்கு, இவ்வளவு இருக்கு, இவ்வளவு பாதிப்பு, இவ்வளவு இதுக்கெல்லாம் ஆகா தத்தளிக்கும் சென்னை ஏன் பண்றீங்க? உங்க டிவினால தானே. இந்த டிவியெல்லாம் அதாவது அரசாங்க கேபிள்ல தூக்கிட்டா சரியா போச்சு, இல்லை வராதுல்ல. இப்போ கூட ஒரு பேப்பரில் இப்படின்னு உடனே போட்டோ எடுக்கணுன்னா அடுத்த மாதிரி விஜயகாந்த் அழுகிறாருன்னு சொல்லிட்டு போங்க. நான் இதுக்கெல்லாம் பயப்படுறோம் இல்லை, பயந்தாதான் நம்மளுக்கு அதெல்லாம் பயப்படுது. நான் தான் கேட்டேன், இப்போ ஒன்றுமா நான் அழுகிற மாதிரி ஒன்றுமா பேப்பர் ரொம்ப எடுத்து வைக்கட்டுமான்னு கேட்டேன். ஏனென்றால் நம்ம மனசாட்சிக்கோ இவங்க வந்து இப்படியே யார் அதிமுக திமுக ஏமாத்திய பழகிட்டாங்க. என் மக்களை தங்க தட்டில் வச்சு தாளாட்டுங்க, அதான் சுகபோகமாக வாழ வைங்கன்னு சொல்லுவோம். தங்க தட்டுலாம் அந்த தங்க தட்டில் எப்படி இருக்குமோ அது மாதிரி சுகபோகமாக வாழ வைங்க மக்களை. ஏன் வாழ வைக்க முடியாதா? வாழ வைக்கலாம். ஒரு அரசாங்கம் நினைத்தால் எதையுமே வாழ வைக்கலாம். அதிமுகவுக்கு சுட்டு விட விடாதீங்க, திமுகவுக்கு சுட்டு விட விடாதீங்க. 2 பேரும் வஞ்சிக்கிறாங்க, மாற்றி ஏமாத்துறாங்க. நீங்க எப்படி கேள்வி கேட்குற உரிமை இருக்கோ அதே மாதிரி நான் பதில் சொல்ற உரிமை இருக்குல்ல. பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அதான் நீங்க அவர்கிட்ட அண்ணன் சொல்லிட்டு என்னுடைய தலைமை நீங்களும் ஸ்டாலின் என்னுடைய தலைமை நீங்க எழுத வேண்டாம். எல்லாரும் ஒன்னா தான் வரும். பிரச்சனைன்னு வரும்போது தமிழ்நாடு பிரச்சனை இவிகேசன் இளங்கொண்டு அது என் தலைமை நீங்க நினைக்காதீங்க. தொழிலாளர் நாடு நன்றாக இருக்கும் என்பதை அசைக்க முடியாத நம்பிக்கை விஜயகாந்துக்கு இருக்கு, விஜயகாந்துக்கு இருக்கும் என்று சொல்லுவோம். எனது கட்சிக்கும் எல்லோருக்கும் நான் என்ன சொன்னால் அதன் மேத வாக்கு என்று நினைப்பவர் தான் என்னுடைய தொண்டர்கள் இதை கூறிக்கொண்டு விடைபெறி நன்றி வணங்க வேண்டாம். தட்டாதீங்க. ஏழை மக்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு தான் உங்களை எல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏழை மக்களுக்கு ஏதாவது செய்யணுமோ இவங்க எங்கே செய்ய போகிறாங்க? என்னுடைய பேச்சுக்களும் விஜயகாந்த் பேசிட்டு புரியட்டும், அப்புறம் நான் பதில் சொல்றேன் பாரு. யாரு? இபிஎஸ். இந்த பேச்சு உங்களுக்கெல்லாம் புரியுதுல? இன்னமும் புரியும். என் மனைவி இருக்கும் பொழுது எனக்கு எந்த வகையும் இல்லை. இன்னமும் உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு பிறந்த நாளையுமே ஒரு வித்தியாசமாக அது மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கேப்டன் எப்பயுமே யோசித்து செய்யக்கூடியவர் என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தன் வாழ்க்கையை வந்து ஒரு உதாரணமாக தான் கேப்டன் மாற்றிருக்கார். இது ஒன்றும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. 40 ஆண்டு கால வரலாறு இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் நடிகராக இருந்த காலத்தில் இருந்து இந்த மக்களுக்கு உதவிகள் வழங்குவதை தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கிய கடமையாகவே கேப்டன் வந்து தொடர்ந்து பண்ணி கொண்டிருக்கிறாரு. நாங்கள் வந்து ராத்திரி 3 மணி ஆயிடுச்சு வந்து இறங்கினதே 3 மணி. மொத்தம் 25 மணி நேரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறோம். அதனால தூங்கிட்டாரு. இப்போ எந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டுட்டு ரெடியாகி வர்றாரு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவர் வந்து தூங்கி எந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டு ரெடியாகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம். ஏன்னா நாங்கள் வந்து இறங்கினது 3 மணி ராத்திரி. அது மட்டும் இல்லாமல் 25 மணி நேரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூங்க லேட் ஆச்சு, அதனால் எந்திரிக்க லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டு ட்ரெஸ் பண்ணி ரெடியாகி வர்றது ஒரு கொஞ்ச காலத்தான், வேற ஒன்று. ஓகே, நீங்க